Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபி விலாக் தான் இந்த வீடியோ. ஸோ புதினா ரைஸ் நான் செஞ்சுருந்தேன்னு சொல்லி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண லாங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது நல்லா இருந்தது அப்படின்னா நான் அந்த வீடியோ தனியாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் மோஸ்ட்லி புதினா ரைஸ் கொத்தமல்லி சாதம்லாம் செய்ய மாட்டேன். பிகாஸ் ஷஷ்வந்த்க்கு இது பெருசாக பிடிக்காது. பட் புதினா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது, அதனால் வாங்கிட்டு செஞ்சுருந்தேன். புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பேனில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு நல்லெண்ணெய், மோஸ்ட்லி கடலெண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம வாசமாக இருக்கும். கடுகு உளுந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு வரமிளகாய், பிகாஸ் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், இது ஒரு வாசத்துக்காக. அப்புறம் கடலை பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். வேர்க்கடலை வறுத்து தோல் உரித்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறமா புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. எண்ணெய் திரிஞ்சு வரணும், அது அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வேக வச்ச சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் ரைஸ் தான் ஆட் பண்ணி, நார்மலாக நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசி, நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் கிளறி விடுங்க. சூட்டோடு கிளறும் போது சாதம் உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது. ஸோ நல்லா கிளறிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது. லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஏற்ற ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.